இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா, இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே இந்த நாள் முழுவதும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து வழி நடத்த இருக்கிறார். எனவே புன்னகையோடு முக மலர்ச்சியோடு இந்த நாளை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புனித ராபர்ட் பெல்லாமினுடைய திருவிழாவை நினைவு கூறுகிறது. இவர் ஒரு மறைசாட்சியாக ஆயராக இருந்து பணியாற்றியவர். இவருடைய நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ முடியுமா என்று சிந்தித்தவர்களாகவே இந்த நாளை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவை இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 7 இறைவார்த்தைகள் 31 35 முடிய பகுதிகள். இந்த பகுதி ஒரு குறுகிய பகுதி. இதில் எதை பற்றி நாம் படிக்கிறோம் என்றால், மக்கள் இயேசுவை பார்த்து சபிக்கிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள், புரணி பேசுகிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நற்செய்தி நம்ம பார்க்குறோம். முதல்ல இயேசு சொல்றாரு, இந்த தலைமுறையினர் நான் எப்படி சொல்றது, எப்படி அழைக்கிறதுனே தெரியலையே, அவ்வளோ கேவலமா இருக்கிறாங்களே, அவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருமுழுக்கு யோவான் வந்தார். உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. ஆனால் அவரை பார்த்து அவன் பேய் பிடித்தவன், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். மானிட மகன் நான் வந்திருக்கிறேன், நான் உண்ணுகிறேன், குடிக்கிறேன், பாவிகளோடு உணவு அருந்துகிறேன், என்னை பார்த்து பெருந்தீனிக்காரன், பேய் பிடித்தவன், பாவிகளின் நண்பன் என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதாக இந்த நற்செய்தி பகுதியிலே படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை நான் படித்து தியானித்ததிலே எனக்கு கிடைத்த ஒரு முக்கியமான இந்த நற்செய்தியினுடைய கருத்து என்ன என்றால், படைத்த கடவுளையே சந்தேகப்படும் தீர்ப்பிடும் மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், படைத்த கடவுளையே தீர்ப்பிடுற மக்களாக இந்த சமுதாயம் மாறிவிட்டது என்றுதான் இந்த நற்செய்தியினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. படைத்தவருங்க, நம்ம படைத்தவர் அவர் தான், அவரையே பார்த்து சந்தேகப்படுறோம், அவரையே புறக்கணிக்கிறோம், அவரையே தீர்ப்பிடுகிறோம். அது நமக்கு கொடுக்கப்பட்ட பணியா? நம்ம யாருங்க? அவர் படைத்த ஒரு மனிதன் தானே, அவரையே நம்ம சந்தேகப்படலாமா? அவரையே நம்ம தீர்ப்பிடலாமா? ஆனால் தீர்ப்பிடுகிறார்கள். அப்ப தீர்ப்பிடுவது யாருடைய பொறுப்பில் இருக்கிறது என்றால் கடவுளுடையது. அது நம்மை சார்ந்தது அல்ல. அப்ப கடவுளையே நம்ம தீர்ப்பிடுறோம்னா மனுஷன் எப்படிலாம் தீர்ப்பிடும் பார்த்துக்குங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த மைய கருத்தை வைத்துதான் நான் தியானிக்கும் பொழுது 3 முக்கியமான கருத்துக்களை கூட உள்வாங்கினேன். முதலாவதாக மக்களினுடைய பிடிவாத குணம். மக்கள் பார்த்து அவங்களுடைய பிடிவாத குணத்தை கடவுள் கண்டுபிடிக்கிறாருங்க. எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும், எப்படித்தான் இருந்தாலும் மக்களுடைய பிடிவாதம் என்பது ஒரு மாதிரி, இவங்க இப்படித்தான், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமா இருக்கிறாங்க இல்லையா? என்ன கண் முன்னாடி உண்மையை பார்த்தா கூட அதை நம்புறது கிடையாது. இல்லை அது இப்படி இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஏன்பா நான் நல்லது செய்கிறேன்ப்பா, இல்லை நீ நல்லது செய்யறதே ஒரு ஆதாயத்துக்காக தான் செய்கிற, அப்படி ஒரு சந்தேக குணம் இந்த மக்களுக்கு இருக்குது. அந்த பிடிவாத குணத்தை தான் கடவுள் மீது திணிக்கிறாங்க. இது மக்களோடு மக்களாக இருந்தது. ஆனால் படைத்த கடவுளை கூட அவங்க பார்த்து அந்த பிடிவாத குணத்துல, நீ இப்படிப்பட்டவன் தான், எனக்கு தெரியாதா, நீ இப்படி இருந்தாலும் அப்படிதான், அப்படி இருந்தாலும் இப்படிதான், அப்படி மாத்தி மாத்தி சொல்லும். ஏன்னா நம்முடைய நாக்குல எலும்பு இல்லை, எதையும் எப்படி வேணாலும் மாற்றும், எந்த நேரத்தில் வேணாலும் மாற்றும். அப்படி நல்லவன் அப்படி நம்ம இன்னைக்கு சொல்றோம், பின்னாடி போன உடனே ஐயோ அவன் ஒரு திருடன், அவன் ஒரு கொலைகாரன் அப்படின்னு நம்ம பேசக்கூடிய ஒரு உலகமாக இருக்கிறது. அப்ப இந்த மக்களுடைய பிடிவாத குணத்தை பற்றி இயேசு பார்த்து அது உண்மையை அறிக்கையிடுகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிடிவாத குணம் நம்ம கடவுள் மீது மட்டும் கிடையாது, மனிதர் மீது வைக்க கூடாது, அதற்கு நாம் தகுதியற்றவர்கள் என்று தெளிவாக வெளிப்படுத்துவதுதான் இந்த முதல் கருத்து. இரண்டாவதாக, திருமுழுக்கு யோவானையும் இயேசுவை குற்றம் சாட்டும் மானிடம்.
திருமுழுக்கு யோவான், அது நான் முதல்ல முன்னுரையில் சொன்னேன் இல்லைங்களா, நற்செய்தியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் வந்தாருங்க. ஆனால் அவர் அதிகமாக சாப்பிடல, காட்டுக்குள்ளே தான் இருந்தார், பாலைவனத்தில் இருந்தார், உடுத்தவும் இல்லை. அப்படிப்பட்டவர் பார்த்து அவன் பேய் பிடிச்சவன், அவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அவர் டிசிப்ளினாக இருந்தார், நல்ல ஒழுக்கமாக இருந்தார், சமுதாயத்தை சேர்ந்து வாழலை, காட்டுக்குள்ளே இருந்து கடவுளை ஐக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருந்தார். கடவுள் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி உண்ணாமல் குடிக்காமல் வெட்டுக்கிளியை சாப்பிட்டு தான் வாழ்ந்தவர். அவரை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்க, பேய் பிடிச்சு அலையிறான் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு வந்தார், ஆனால் அவருக்கு எதிர்மாறாக செய்கிறாரு, நல்லா சாப்பிட்றாரு, நல்லா பணிகள் செய்கிறாரு, பாவிகளோடு உட்கார்ந்து உணவு அருந்துறாரு. இவரை பார்த்து என்ன சொன்னாங்க, ஐயோ பெருந்தீனிக்காரன், இவன் குடிக்காரையா, இவன் பாவிகளுக்கு தான் என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் பட்டத்தை சூழ்ச்சி குற்றம் சாட்டினார்கள். அப்போ 2 பேருமே இப்படி செஞ்சாலும் அவருக்கு குற்றம், நல்லது செஞ்சாலும் குற்றம், தீயது செஞ்சாலும் குற்றம். என்னதான் செய்யறது? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது உண்மையாக நடக்கிற யதார்த்தம். நம்ம ஒரு சில நேரங்கள் நல்லது செய்வோங்க, உழைப்போம், கடுமையாக உழைப்போம், எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. குடும்பத்திலே பாருங்களேன், ஒரு மருமக வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் என் குடும்பம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வேலை செய்ய பார்ப்போம், நல்லா காலையில் எந்திரிப்போம், விதமாக செஞ்சு கொடுப்போம். இது எதுக்கு செய்கிறான்னு எனக்கு தெரியும், எல்லாரையும் அப்படியே மயக்கி போயிட்டு ஏமாத்தலான்னு பார்க்குறா அப்படின்னு. இன்னொரு குடும்பத்தில் அதே மருமகள் வந்து பார்ப்பாங்க, எதுக்கு நம்ம செய்யணும், நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டதான் நினைப்பாங்க, அதனால் நம்ம எதுவுமே செய்யாமலே இருக்கலாமே அப்படின்னு எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே தூங்கிட்டே இருக்கிறது, பொறுமையாக வேலை செய்கிறது, எது சொன்னாலும் செய்யறது கிடையாது, எதிர்த்து பேசுறது, இப்படிலாம் பண்ண உடனே திரும்ப அந்த மாமியாவோ மற்ற குடும்பத்தில் உள்ளவங்கள, ஆமாமா பாரு இவளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, எப்படி சோம்பேறியா இருக்கா பார்த்தியா, ஒரு வேலை செய்கிறாளா, சமைக்கிறாளா, இப்படி பேசக்கூடிய ஒரு சமுதாயத்தையும் பார்க்குறோம். அப்போ என்ன செஞ்சா மானிடம் நம்மை போற்றும் அப்படின்னு தெரியல. நம்ம நல்லது செஞ்சாலும் நம்மளை தவறாக குற்றம் சாட்டுகிறார்கள், தீயது செஞ்சாலும் குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால் என்னதான் செய்யறது? நம்ம அப்படியே குழம்பி போய் நிற்போம். என்னடா இது, எல்லா துறையிலும் ஒப்பிட்டு பார்க்கலாம். எங்க வேலை செஞ்சாலும், வேலை செய்யற இடங்கள்ல அப்படிதான் நமக்கு குற்றம் சாட்டுவாங்க, குடும்பத்துல குற்றம் சாட்டுவாங்க. இன்னும் இந்த குருக்களா இருக்கலாம், துறவியலா இருக்கலாம், அருட்சகோதியா இருக்கலாம், இருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையில அவங்க நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு கெட்ட பேரு, கெட்டது செஞ்சாலும் கெட்ட பேரு தான். இப்ப பெயரை கெடுப்பது, குற்றம் சாட்டுவது மனிதர்களுடைய குணமாக இன்னைக்கு மாறிடுச்சுங்க. அப்ப அந்த குற்றம் சாட்டுகிற குணம் நல்லது கிடையாது, அது ஒரு தவறான குணமாக இருக்கிறது. அப்படி குற்றம் சாட்டுகிற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், நான் செய்யறதுதான் பெஸ்ட், மற்றவங்க செய்யறது எல்லாமே ஒஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு எல்லாருமே தள்ளப்பட்டு விட்டோம். அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடாது என்பதுதான் இயேசுவினுடைய இன்றைய மன்னாவினுடைய செய்தியாக அமைகிறது. இறுதியாக 3வது கருத்தாக நான் தியானித்தது, கடவுளின் ஞானம் வெற்றி பெறும். மக்கள் எப்படிதான் குற்றம் சாட்டினாலும் பழி சுமத்தினாலும் கடவுள் சோர்ந்து போயிட்டாராங்க? இல்லை, நீ பெருந்தினிக்காரன், பாவிகளின் நண்பனா அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி இதெல்லாம் கேட்டுட்டு ஏசு, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, நான் நல்லது தானே செஞ்சேன், எவ்வளோ புதுமை செஞ்சேன், போய் எல்லா பாவத்தையும் மன்னிச்சினே, போய் பேயெல்லாம் ஓட்டினே, போய் இறந்தவர்களாம் உயிர் கொடுத்தனே, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, இனி நான் ஒன்றும் என் வாழ்க்கையில் நான் செய்ய மாட்டேன், மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அப்படியே கோழை மனசோட சோர்ந்து போய் உட்கார்ந்தாரா? இல்லை, அவருடைய ஞானம் மக்களுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அதன்படி இன்னும் அதிகமாக அவர் பணி செய்ய விரைந்து செல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனித வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் தேவை. சோர்ந்து போயிடக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையில அநேகர் இருப்பார்கள், நம்ம கூட இருக்கிறவங்களே குழி பறிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க தான் நம்மளை பார்ப்பாங்க, நல்லா செய்யறோம், நல்லா பெரிய பெரிய சாதனையை படைக்கிறோம், கடுமையா உழைக்கிறோம்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் அவன் எங்க ஏமாத்துறான், நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி மற்றவரிடம் பேசுவார்கள். இப்படி குறை சொல்லுகிற மனித குலம் நம்மை சார்ந்துதான் இருக்கிறது. அவர்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நல்லது செய்வ நாம் ஒரு பொழுதும் மனம் தளரக்கூடாது. யார் எப்படி பேசினாலும் குறை சொன்னாலும் அவர்கள் சொல்வது சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், எனது பணியை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நம்முடைய பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல உதாரணம், ஒரு சின்ன கதை இருக்கிறது. ஒரு சிறுவன் தண்ணியில ஒரு தேல் மாட்டிக்கிச்சு, அது தவிக்குது, அதனால இதை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில இருந்து அந்த தேலை பிடிக்கிறாரு. பிடிக்கும் பொழுதே என்ன ஆகுது, அந்த தேல் கொட்டுது.
கொட்டின உடனே வலி தாங்க திரும்ப தண்ணியில் போட்டுறாரு, திரும்ப பிடிக்கிறாரு, திரும்ப கொட்டுது, திரும்ப பிடிக்கிறாரு, திரும்ப கொட்டுது. அப்போ எப்படியாவது அந்த தேலை எடுத்து வெளியே கரையில் விட்டுடலான்னு சொல்லி முயற்சிக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் எடுக்கும் பொழுதே அது கொட்டுது. அப்போ இது விடாமல் அந்த சிறுவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த வழியாக போன பெரியவர் சொல்கிறாரு, ஏன்பா அதுதான் உன்னை கொட்டுது இல்லை, கடிக்குது இல்லை, ஏன் அதை திரும்ப நீ காப்பாற்றுனீங்க, விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன்கிட்ட சொன்ன உடனே அந்த சிறுவன் சொல்கிறானா, ஐயா கொட்டது அதனுடைய இயல்பு, அதை காப்பாற்றுவது என்னுடைய இயல்பு. அது கொட்டுதே அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நல்ல குணத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதை நான் எப்படியாவது காப்பாற்றிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த கொட்டு வாங்கிட்டு திரும்ப முயற்சி செய்தானாம். பிரியமானவர்களே, நம்முடைய சமுதாயத்திலே இந்த மாநிலத்திலே நம்மை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். அதற்காக ஒருத்தவங்க குறை சொல்லிட்டாங்க, நம்மளை பற்றி தப்பா பேசிட்டாங்கிறதுக்காக நம்முடைய நல்ல குணத்தை, நல்ல பண்புகளை, நல்ல கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்காக அதை நம்ம சீர்குலைத்து விடக்கூடாது, அதை மூழ்கடித்து விடக்கூடாது, புதைத்து விடக்கூடாது. அந்த நல்ல குணங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும், அதை தொடர்ந்து செய்ய வேண்டும், நல்ல மனநிலையோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு உதாரணமாகத்தான் இயேசு இருக்கிறார், இயேசு செய்தார். எனவே இந்த தலைமுறையினர் படைத்த கடவுளையே குற்றம் சாட்டுகிற மக்களாக இருக்கிற பொழுது நம்மை குற்றம் சாட்டாமல் இருப்பார்களா? எனவே யார் எப்படி நம்மை பேசினாலும் எதையும் பொருட்படுத்தாமல் என்னுடைய பணியை நான் நிறைவாக செய்வேன், யாருடைய பேச்சும் கேட்க மாட்டேன். பேசுபவர்கள் 1000 பேசலாம், நான் செய்வது இறைவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி நமது பணியை நிறைவாக செய்ய இந்த நாளில் முடிவெடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளுக்காக ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்த கிருபைக்காகவும் இன்று முழுவதும் எங்களோடு இருந்து நீர் பயணிக்க போகிற நல்ல ஒரு வாய்ப்புக்காகவும் நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, எங்கள் குடும்பத்தை உமது பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்கிற பணியை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் சுமந்து கொள்ளும், தாங்கிக் கொள்ளும், வழி நடத்தும். எங்களுக்கு சோர்வுகள், அசதிகள், சாத்தானுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் எங்களை அணுகாமலே இருக்கட்டும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பணியையும் நிறைவாக ஆசீர்வதித்து மன நிறைவோடு செய்ய, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை குற்றம் சாட்டி பழி சுமத்தி எங்களை வேலை செய்ய விடாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எப்படி பேசினாலும் எங்களுடைய நல்ல குணங்களை நாங்கள் ஒருபொழுதும் விட்டு கொடுக்காமல் அதை இயேசுவை போன்று தொடர்ந்து செய்ய எங்களுக்கு ஆற்றல் கொடும் தெய்வமே. இதோ சிறப்பாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே வியாதி, வருத்தம், இன்னும் கடன் பிரச்சனை, இன்னும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, கடன் பிரச்சனையிலே இருக்கிறார்கள், குழந்தை பாக்கியம் இல்லை, இன்னும் வறுமை வாட்டி வதைக்கிறது, போதுமான உணவு கிடையாது, நல்ல இருப்பிடம் இல்லை என்று பல்வேறு மன உளைச்சலுக்குள் ஆளாகி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அனைத்தையும் வாழ்வாதாரங்களை கொடுத்து அவர்களை மகிழ்விக்க செய்வீராக. அன்பு தெய்வமே, இந்த நாள் முழுவதும் இவர்கள் ஒவ்வொருவரையுமே உமது பாதம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து அமைதியில் வாழ கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளையும் ஆற்றலையும் நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.